இந்த காயை வச்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா போதும், அப்புறம் விட மாட்டாங்க. பீர்க்கங்காயை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து சீரகம், வத்தல், கருவேப்பிலை, வெங்காயம், தட்டுன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக தட்டி போட்டிங்கன்னா மணமாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் வதங்கையும் 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்த்து விட்டுக்கோங்க. பழுத்த தக்காளி பழமாக பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி மசியவும் பீர்க்கங்காயை சேர்த்து மஞ்சப்பொடி, உப்பு போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். வேக வரத்துக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணியே போதும். காய் முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா குழம்பு பொடி போட்டு ஒரு புரட்டிட்டு முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி விட்டுட்டு அப்புறமா 4 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இதை அப்படியே தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் முட்டையை வேக விட்டுறலாம். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வைக்கிறீங்கன்னா இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. சப்பாத்தி பூரிக்குனா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், விட மாட்டாங்க.